ஒரு கணவர் தன் மனைவியிட்ட டெலிஃபோன் பில் லேண்ட்லைன் பில்லு இவ்வளோ அதிகமாயிடுச்சே! நான் அலுவலகத்திலேயே எல்லார்ட்டயும் பேசிடுவேன். இந்த ஃபோன நான் யூஸ் பண்ணுறதே இல்ல டெலிஃபோன. நீ தான் யூஸ் பண்ற போல இருக்கு. அதனால தான் பில் அதிகமா வந்துட்டு அப்படின்னு சொல்லுவாரு. உடனே மனைவி சொல்லுவாங்க, "இல்லையே நானும் ஆஃபீஸ்லயே எல்லார்ட்டயும் பேசிருவேனே. இந்த ஃபோன் நான் யூஸ் பண்றதில்ல." ஒரு சமயம் நம்ம பையன் பண்றானோ என்னமோன்னு சொல்லுவாரு. பையன கூப்பிட்டு கேட்பாரு, "நீ என்னப்பா இந்த டெலிஃபோன் பில் யூஸ் பண்ற? பில் அதிகமா வந்துட்டு." அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பையன் சொல்லுவான், "நான் இத யூஸ் பண்றதில்லப்பா. நான் ஆஃபீஸ்லயே எல்லாத்துக்கும் பேசிட்டு வந்துருவேன்." அப்படின்னு கேஷுவலா சொல்லுவான். உடனே பையன் சொல்லுவான், "நம்ம வீட்ல வேலை செய்றவங்க தான் அதில சுத்தி சுத்தி டெலிஃபோன்ட்ட வந்தத நான் பார்த்தேன்." அப்படின்னு சொல்லுவான். உடனே இந்த வேலைக்காரவங்கள கூப்பிட்டு, "ஏன் இந்த டெலிஃபோன நீ யூஸ் பண்ணியா?" அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, "ஆமா நீங்கலாம் அவங்கவங்க ஒர்க் பண்ற இடத்துல பேசிட்டு வந்துடுறீங்கல்ல. நான் ஒர்க் பண்ற இடம் இதுதானே. அதனால நான் இங்கேருந்து ஃபோன் பேசினேன்." அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டுரும். இதுதாங்க. அதாவது நம்ம வீட்ல நம்மளுக்கு செய்யக்கூடாதுன்னு நெனைக்கிறத நம்ம மத்த இடங்கள்ல செய்றோம் இல்லைங்களா? அப்ப நம்மளுக்கு வந்தா ஒண்ணு, மத்தவங்களுக்குன்னா ஒண்ணு அப்படிங்கிறது இருக்கு. நம்மளுக்கு எது செய்யக்கூடாதுன்னு நம்ம ஒருத்தங்கள்ட்ட நெனைக்கிறோமோ, அத நாம மத்தவங்களையும் செய்யக்கூடாதுங்கிறது தானங்க உண்ம. அததாங்க இந்த கதை உணர்த்துது. இந்த கதை உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நன்றி, வணக்கம்.